வெல்கம் டு ராஜித் ஹோம் குக் குமின் சம்பா மட்டன் பிரியாணி ரெசிபி. சீரக சம்பா மட்டன் பிரியாணி. சீரக சம்பாவில் தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1.25 கிலோ, சீரக சம்பா அரிசி இந்த கிளாஸுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி 125 கிராம், பூடு 125 கிராம், பெரிய வெங்காயம் 500 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 22 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். நெய் 75 ml அல்லது 100 ml ஊற்றிக்கலாம். தக்காளி 100 கிராம், அன்னாசிப்பூ ஒரு பீஸ் முழு பீஸாக இருக்குது, கொஞ்சம் உடச்சும் போட்டிருக்கேன். ஜாதி பத்திரி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 20 கிராம்பு எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கிராம்பாக இருந்ததுனால 20 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய கிராம்பாக இருந்ததுன்னா 15 கிராம் போதும். தக்காளி 100 கிராம் அளவுக்கு போதும். இதோட குறைக்கிறனா குறைச்சிக்கலாம். புதினா ஒரு 75 கிராம், கொத்தமல்லி 75 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பிரியாணி இலை, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டை இந்த அளவுக்கு, ஏலக்காய் ஒரு 18 ஏலக்காய். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம அரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம். பூடு நம்ம தோலோடு தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூடை குறகுறப்பாக அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரியாணியில் இந்த 3 இந்த பொருள்கள்லாம் அப்படின்னு நுணுக்கக்கூடாது, அப்படியே முழுசாக போட்டுடணும். அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, கிராம்பு இதை எண்ணெயில் வறுத்துட்டு இடித்து எடுத்துக்கலாம், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் சுத்தப்படுத்தி கழுவி வச்சாச்சு, தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. பூடுக்கு மட்டும் நான் தோலோடு தான் போட வரலாம், அப்படியே வச்சுருக்கேன். பூடு தோலோடே தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பூடு குறவை பறிச்சாச்சு. வேறு பாத்திரம் மாற்றிடலாம். பூண்டு அரைச்சி ஜாரில் இஞ்சியும் குறவை பறிச்சிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு குறவை பறிச்சா போதும், ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம். குறவை பறிச்சிக்கலாம். இஞ்சி குறவை பறிச்சாச்சு. மட்டனை வேக வைக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். மட்டனை குக்கரில் சேர்த்துடலாம். பூண்டு, இஞ்சி, இந்த கறி வாங்கும் போதே கடைக்காரங்க சொன்னது ரொம்ப வேக வச்சுறாங்க, ரொம்ப வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னாங்க. ஏன்னா ஆட்டுக்கறி இன்றைக்கி அதோட செய்வாங்க இன்றைக்கி. அதனால தான் இஞ்சி பூண்டு போட்டு வேக வைக்கிறேன். இஞ்சி சேர்க்கும்போது ரொம்ப கறி குலையாது, கரெக்டான பக்கத்தில் வேகும். அதனால தான் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துட்டேன். இல்லை இஞ்சி இப்படி சேர்த்து வேக வைக்க மாட்டேன். இஞ்சி பூண்டும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். ஒரு 1.25 அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். இந்த கறி ரொம்ப உடஞ்சிடக்கூடாது தான் இந்த மாதிரி இஞ்சி ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்கிறேன். பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். பூண்டு 1 ஸ்பூனும், இஞ்சி 1.25 ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டேன். ஏன்னா எப்போவுமே கறியை இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே வேக வைக்க மாட்டேன். பிரியாணி செய்யும்போது வதக்கும் போது தான் இஞ்சி பூண்டு போட்டு வதக்குவேன். கறி ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிடலாம். சின்ன வெங்காயத்தை குறவை பறிச்சிடலாம். சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு. இதை அப்படியே மூடிச்சிடலாம். இப்போ சீரக சம்பா அரிசிக்கு தண்ணி ஊற்றிடலாம், ஊறட்டும்.
ஃபஸ்ட் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்ச வேண்டியதான். ஏன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற்றோம்னா அந்த மாவு தண்ணிலாம் வெளியே போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டு வச்சோம்னா அந்த மாவு தண்ணி வந்து வெளியே போகாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தேங்காய் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கிராம்பு வறுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதை மட்டும் நம்ம வந்து நுணுக்குனா போதும். பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய் இவ்வளவையும் வந்து நுணுக்கக்கூடாது, அப்படி முழுசாக போட்டுடணும். அந்த வாசம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும். குறவப்ப நுணுக்குனா போதும். வரல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் தான் ஊற்றுறேன். பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை. பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மராட்டி முக்கு கிடச்சாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கல்பாசி போடலாம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல, போடுறவங்க போட்டுக்கலாம். இது அப்படியே வறுபடட்டும். அதுக்குள்ளே இதை இடிச்சு வந்துடலாம். இடிச்சாச்சு. ஜாதிபத்திரி, கிராம்பு, அன்னாசிப்பூ நுணுக்கி வச்சாச்சு. பிரியாணிக்கு ஏலக்காயும் சோம்பு இந்த மாதிரி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து வாசமும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் சாப்பிடும் போதும் நுணுக்கி போட்டோம்னா அந்தளவுக்கு நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஓவர் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் இந்த சோம்போட வாசமும் ஏலக்காயோட வாசமும். அதனால் பிரியாணி போடும்போது என்றைக்கும் முழுசாக போடணும். சோம்பும் ஏலக்காயும், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கொஞ்சம் கீரையும் போட்டிருக்கேன். பிரியாணிக்கு தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், காரம் வந்து போதும். இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துடலாம். நெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தாலே நம்ம வந்து பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருக்கணும். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி நிறைய போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அப்படியே வதங்கிடும். பிரியாணி செய்யும்போது எப்பவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நெய் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கடலெண்ணெய் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. எண்ணெய் மக்கு ஸ்மெல் ஐயும் நம்ம வந்து நிறைய சாப்பிட முடியாது. பிரியாணி திகட்டும். அந்த எண்ணெய் மக்கு கடலெண்ணெயில் செய்கிற பிரியாணி
வெறும் நெய் மட்டும் ஊற்றி நம்ம செய்ய மாட்டோம். எண்ணெய் எல்லாம் சேர்க்கும்போது நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ சேர்க்காம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் செய்யும்போது அந்த தேங்காய் வாசனை அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வாங்கும்போது கடலை வந்து ஃபுட்டுக்கு உள்ள தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும். குறை பறக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மட்டன் கரெக்டான பக்கத்தில் வெந்திருக்கு, ரொம்ப வந்து உடையில. மட்டன் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செய்கிறது தான். இஞ்சி பூண்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கி மட்டன் தனியாக வேக வச்சு இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து நம்ம கொலை விடாமல் கறி வேக வச்சு எடுத்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பீஸ் எடுத்து நல்லாயிருக்கும், இல்லை உடஞ்சிரும். அதுக்காண்டி தான் வந்து எனக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்தே போட்டு நான் வந்து வேக வச்சேன். இஞ்சி கொஞ்சம் சேர்க்கலாமல் கறி வந்து ரொம்ப வந்து உடையாது, கரெக்டாக பக்கத்தில் வந்துடும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துடும். இப்போ அந்த கறி வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, இதில் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இதையும் நம்ம அளவுக்கு சேர்த்துக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு வந்து 4 டம்ளர் அரிசி வந்து ஏற்கனவே அளவு சொன்னேன். 4 டம்ளர் அரிசினா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்படிங்கும்போது இந்த அளவையும் சேர்த்துக்கணும், அளந்து ஊற்றிக்கணும். அளந்து ஊற்றும் போது கறி நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கரெக்டாக சொன்னோன்னா கறி ரொம்ப உடஞ்சுன்னு நினச்சேன், உடையில ரொம்ப. நான் மாதிரி இஷ்டத்துக்கு 4 விசில் வச்சு எடுத்துருந்தேன்னா கறி பாட்டாக கலந்துக்கும். அப்புறம் பிரியாணி வந்து சொதப்பிடும். ராஜியாஸ் குக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சீரக சம்பா அரிசியில் எப்படி பிரியாணி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஊற வச்ச அரிசி தான், தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறி வேக தண்ணியை மட்டன் வேக தண்ணியை அளவு சேர்த்துக்கலாம். இப்போ உரல் அடிச்சுருக்கு. ஜாதிபத்திரி, கிராம்பு, அன்னாசி பூவை சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். அன்னாசிப்பு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி 2 பீஸ் அளவுக்கு தான் இருந்தது. அன்னாசிப்பு சேர்த்தனா ஒரு 5-6 பீஸ் சேர்த்துக்கலாம். முழு பீஸாக சேர்த்தோம்னா இது கூட மராட்டி மொக்கு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. எல்லாமே ஒரே செட்டாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். அன்னாசிப்பு, பிரியாணி இலை, கிராம்பு, ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு, பட்டை எல்லாமே இது வந்து வாங்கி வச்சுட்டோன்னா தேவைக்கு தான் போட்டுக்கலாம். இன்றைக்கி அன்னாசிப்பு தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பிரியாணி.
எப்பவுமே 5 அளவுக்கு 5 அன்னாசி போடுவேன். இந்த ட்ரிப் வந்து 2 அளவு தான் இருந்துச்சு. இப்போ இந்த உரலில் உள்ளதை தண்ணி ஊற்றும் போது அளந்து ஊற்றும் போது கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய ஒட்டிட்டு பார்த்தீங்களா, அதனால் மட்டனில் எல்லா மசாலாவும் சேர்த்தோம். இதோட 7 கிளாஸ் வச்சு கணக்கு. எட்டு கிளாஸ் 4 கிளாஸ் அரிசிக்கு, சீரக சம்பா அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே இது பாசுமதி அரிசினா 1 கிளாஸ் தண்ணி வந்து குறைச்சிருவேன். 4 கிளாஸ் பாசுமதி அரிசினா 7 கிளாஸ் அரிசி தான் தண்ணி தான் நான் 7 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவேன். இது சீரக சம்பா அரிசினால வேக கொஞ்சம் நேராங்கனால 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அளவு கணக்கு. உப்பு இப்போ போட வேண்டாம். அரிசி போட்டு ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்த உரம் தம் போட்டு மூடி வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துடலாம். கொதிச்சிருச்சு. குமின் சம்பா மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கன்னா ராஜீவ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். பொழுன்னு உதிரியாக வரணும்னா பிரியாணி செய்யணும்னா சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பொழுன்னு வரணுமா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுப்படி தண்ணி ஊற்றிருக்கேன், அரிசி எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்துக்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன பொருள் எவ்வளோ சேர்க்கணும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரணும்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரக சம்பா மட்டன் பிரியாணி. உப்பு இன்னும் போடலை பிரியாணிக்கு. சீரக சம்பா அரிசி ஓரளவுக்கு வெந்துக்கட்டும், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் இன்னும் நெய் வேணால் சேர்த்துக்கலாம். தயிர் வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். வீட்டில் வர ஊற்றுனா நாட்டு மாட்டு பால் தயிர் தான், அதான் நீங்கள் சேர்த்துக்கிறேன் தயிர் வெங்காயத்துக்கு. நல்லா கிளறிக்கலாம். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், சுத்தமாக கழுவிட்டு. தயிர் வெங்காயத்துக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு ரொம்ப தூக்கில் போட்டால் நல்லா இருக்காது, கரெக்டாக போட்டுக்கணும் தயிர் வெங்காயம் செய்யும்போது. தயிர் வெங்காயத்துக்கு இன்னும் தயிர் ஊற்றலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த வெங்காயம் முங்குற அளவுக்கு நல்லா தயிர் நிறைய நல்லாயிருக்கும். நாட்டு மாட்டு பால் தயிர்னால இவ்வளோ தான் இருந்துச்சு, நான் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இல்லை பாக்கெட் பால் சேர்க்கலை, அதனால் இந்த அளவுக்கு போதும்னு நினச்சிட்டேன். இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாக்கெட் பால் சேர்க்காமல் செஞ்ச தயிர் வெங்காயம், நாட்டு மாட்டு பால் தயிர் வெங்காயம். சீரக சம்பா அரிசி போட்டதுக்கப்புறம் பிரியாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் பாதி வேக்காடு கூட வேகலை. இந்த அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசிங்கனால கொஞ்சம் நின்று தான் வேகும், சீக்கிரம் வேகாது.
இதே பாஸ்மதி ரைஸ்னா ஒரு கொதியில் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு போட முடியாது. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் சிம்மில் போட்டு மூடி விட்டுருவேன். குமின் சம்பா மட்டன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலில் ராஜி ஹோம் குக் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி ஆதித் ஹோம் குக். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, சீரக சம்பா அரிசி மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னா டெஸ்கிரிப்ஷனில் இதை டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் கறியிலையும் உப்பு பிடிக்கும். சில உப்புல கார்ப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உப்பு வந்து எந்த உப்பு புதுசாக வாங்கும்போது நம்ம டேஸ்ட் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து அது தகுந்த மாதிரி நம்ம குறைச்சி கூட்டி போட்டுக்கலாம். இந்த ட்ரிப் நான் வாங்கின உப்புல கார்ப்பு தன்மை அதிகம். கொஞ்சம் போட்டாலே உப்பு ரொம்ப தூக்கலாக தெரியுது. உப்பு கறிக்க மாதிரி இருக்கிறதுனால பார்த்து தான் போட்டுக்கணும். நெய் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி. உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே மூடி தரலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சி வச்சிட்டேன். சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்புலாம் கட்டாக்கம் பார்க்கலாம். இந்த 1.5 லெமனை புளிஞ்சு விடலாம். சாதம் நல்லா பொழுப்புன்னு வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா பொழுப்புன்னு வரும். லெமன் போகிறவங்க போட்டுக்கலாம், போடாதவங்க போடாமல் படிக்கலாம். தயிர் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, தயிர் ஊற்றுற பதில் லெமன் புளிஞ்சு வச்சுக்கலாம். தயிர் ஊற்றினா நம்ம லெமன் புளி தேவையில்லை. ஒரு 1.5 லெமன் புளிஞ்சுக்கிறேன். லெமன் புளிஞ்சதுலாம் கொஞ்சம் துவைக்கலாம். சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி செய்யும்போது அது ஒரு வாசனை இருக்கும். சாதம் சாப்பிடும்போது லெமன் புளிஞ்சு விட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆச்சா பார்க்கலாமா? ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அரிசி உடையாமல் நல்லா பொழு பொழுந்து வந்திருக்கு. கறி பீஸும் உடையில. ராஜி ஆதித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது தெரிஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயம், குமீன் சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். சீரக சம்பா மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. தயிர் வெங்காயம், இந்த சீரக சம்பா பிரியாணி இப்படி பொழு பொழுன்னு உதிரியா எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணும்னா ராஜேந்திர ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அங்கேருந்து பேசணும்னு கேட்கணும்.